வணக்கம், இது உங்கள் SBS போலீஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1 அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். திராவிட மொழி குடும்பம். இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை 1300க்கும் மேற்பட்டது. இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை 1300க்கும் மேற்பட்டது. இவற்றை 4 மொழி குடும்பங்களாக பிரிக்கின்றனர். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தோ ஆசிய மொழிகள் 1, 2வது திராவிட மொழிகள், 3வது ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், 4வது சீன திபெத்திய மொழிகள். 4 டைப்ஸ் ஆஃப் மொழி குடும்பங்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள். இதுதான் 4 டைப்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள். இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டவர். இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னா, அதுக்கான ஆன்சர் சா அகத்திய லிங்கம். சா அகத்திய லிங்கம் மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டவர். நெக்ஸ்ட் பாருங்கள். திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரிலெப்டர். திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குமரிலெப்டர். ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். நம்ம படிக்கும்போது எப்பயுமே ஒரு கொஷின் இருக்குது, ஒரு ஆன்சர் இருக்குன்னா அதை நம்ம கொஷினாக கன்வெர்ட் பண்ணி படித்தோம்னா நம்மளுக்கு மைண்ட்லேயே ஏறும். நிறைய ஈஸியாக நம்மளுக்கு எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள். தமிழ் என்ற சொல்லிலிருந்து தான் திராவிட என்ற சொல் பிரிந்தது என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். ஆராய்ச்சியாளர்கள் திராவிட என்ற சொல் எதிலிருந்து பிரிந்தது அப்படின்னு ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னா, அது தமிழ் என்ற சொல்லிலிருந்து தான் பிரிந்தது அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஹீராஸ் பாதிரியார் என்பார் இம்மாற்றத்தை தமிழ், தமிழா, தமிழா, ட்ரமிழா, ட்ரமிழா, திராவிடா, திராவிடா என்று விளக்கினார். இந்த திராவிடா என்ற சொல்லை விளக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீராஸ் பாதிரியார். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கொஷின் எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. டெக்ஸ்ட் பாருங்கள். அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் என்பார் வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என முதலில் குறிப்பிட்டார். இதில் இருக்க பாயிண்ட் எப்படி நம்ம கொஷினாக வரும் அப்படின்னு நீங்கள் இதெல்லாம் ஒரு கொஷினாக வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது கொஷினாக வரும். இது எப்படி கேட்பாங்க நான் உங்களுக்கு சொல்ல பாருங்கள். வடமொழி ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது என்று கூறியவர் யார்? வடமொழி ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது என்று முதலில் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். முதலில் பிரான்சிஸ் எல்லிஸ் என்பவர் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை ஆய்ந்து இவை தனியொரு மொழி குடும்பத்தை சேர்ந்தவை என்ற கருத்தை முன்வைத்தார். இதில் பாருங்கள். திராவிட மொழிகள் 4ஐயும் ஒப்புமைப்படுத்தி முதலில் கருத்து தெரிவித்தவர் யார்? திராவிட மொழிகளை ஒப்புமைப்படுத்தி முதலில் கருத்து தெரிவித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்சிஸ் எல்லிஸ். இம்மொழி குடும்பங்களை ஒரே இனமாக கருதி தென்னிந்திய மொழிகள் எனவும் பெயரிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லிஸ். தென்னிந்திய மொழிகள் என பெயரிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்சிஸ் எல்லிஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இம்மொழிகள் அனைத்தும் இணைந்து தமிழன் என்ற பெயரிட்டார். இம்மொழிகள் அனைத்தையும் இணைந்து தமிழன் என பெயரிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோக்கன். தென்னிந்திய மொழிகள் அனைத்தையும் இணைத்து தமிழன் என்று பெயரிட்டவர் யார் அப்படின்னு ஒரு கொஷின் வருதுன்னா அதுக்கான ஆன்சர் ஹோக்கன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை கால்டுவெல் எழுதினார். இதில் கிட்டத்தட்ட நம்ம 3 கொஷின் ஆன்சர் பண்ணலாம். 1856 தான் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் எழுதப்பட்டது. இதை எழுதியவர் யாருன்னா கால்டுவெல். அப்போது கால்டுவெல் எழுதிய இலக்கணம் எது, ஒப்பிலக்கணம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். நெக்ஸ்ட் பாருங்கள். திராவிட மொழிகளின் ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்டவை எனவும் குறிப்பிட்டவர் யாருன்னா கால்டுவெல். திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்டவை என குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்டுவெல். நெக்ஸ்ட் திராவிட மொழி குடும்பம் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். திராவிட மொழிகள் 3 வகைப்படும். தென் திராவிடம், நடு திராவிடம், வட திராவிடம். தென் திராவிடம், நடு திராவிடம், வட திராவிடம் இது 3ம் திராவிட மொழி குடும்பம். இதில் தென் திராவிடத்தில் பார்த்திங்கன்னா தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, கோத்தா, தோடா, கொரகா, இருளா இதெல்லாமும் தென்னிந்திய திராவிடத்தில் இருக்குது. நடு திராவிடம் பார்த்திங்கன்னா தெலுங்கு, கூயி, கூவி, கோண்டா, கோலமி, நாய்க்கி, பெங்கோ, முண்டா, பர்ஜி, கதபா, கோண்டி,
கோயா, இதெல்லாம் நடு திராவிடம். நெக்ஸ்ட் வட திராவிடம் பார்த்திங்கன்னா குரூக், மல்தோ, பிராகுய், இது மூன்றுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா வட திராவிட மொழிகளில் வரும். இந்த பட்டியலில் இருக்க 24 மொழிகளை இல்லாமல் அண்மையில் கண்டறியப்பட்ட எருகலா, தங்கா, குறும்பா, சோழிகா ஆகிய 4 மொழிகளையும் சேர்த்து மொத்தம் 28 மொழிகளாக இருந்தது. இப்போ நம்ம மேலே பார்த்த தென் திராவிடம், வட திராவிடம், நடு திராவிடம், இது 3 சேர்ந்தது 24 மொழிகள் இருக்கும். இதுக்கப்புறம் வந்து தான் இந்த எருகலா, தங்கா, குறும்பா, சோழிகா இதெல்லாமும் சேர்ந்து மொத்தம் திராவிட மொழிகள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 மொழிகள். திராவிட மொழிகள் எத்தனை? 28 மொழிகள். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். திராவிட மொழிகளில் பொருட்களின் தன்மையை ஒட்டி பால் பாகுபாடு அமைந்துள்ளது. அப்போது திராவிட மொழிகளின் பொருட்களின் தன்மையை ஒட்டி டேஷ் பாகுபாடு அமைந்துள்ளது அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா பால் பாகுபாடு. இது வந்து வடமொழியில் இவ்வாறு அமையவில்லை. கைவிரர்கள் அப்படின்றது பெண்பால் என்றும், கால்விரர்கள் என்பது ஆண்பால் என்றும், வாய் என்பது ஆண்பால் என்றும், மூக்கு என்பது பெண்பால் என்றும், கண் என்பது பொதுப்பால் என்றும் வேறுபடுத்தப்படுகிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். ஆங்கிலம் போன்ற மொழிகளில் வினை சொற்களை காலத்தை மட்டும் காட்டுமே தவிர திணை, பால், எண் ஆகிய வேறுபாட்டை காட்டுவதில்லை. இது வந்து ஆங்கிலத்தில் வந்து வினைச்சொற்கள் காலத்தை மட்டும்தான் சொல்லும். இதில் திணை, பால், எண் ஆகியவற்றை வந்துட்டு இது வேறுபடுத்தி சொல்லாது. இது எதுலனா ஆங்கிலத்தில். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆனால் திராவிட மொழிகளில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மொழி, இந்த தமிழ் மொழிகளில் திணை, பால், எண் இதில் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வந்தான் அப்படின்றது உயர்திணை ஆண்பால் ஒருமை இது என்ற 3ஐயும் காட்டுகிறது வந்துட்டு திராவிட மொழிகள். திராவிட மொழிகளில் காட்டுகின்ற 3 பண்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா திணை, பால், எண். நெக்ஸ்ட்டு சில திராவிட மொழிகளின் பழமையான இலக்கணங்களை பற்றி பார்க்கலாம். மொழிகள், இலக்கியம், இலக்கணம் இது 3மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம தமிழில் பார்த்திங்கன்னா தமிழில் இருக்க இலக்கியம் பார்த்திங்கன்னா சங்க இலக்கியம், இதுதான் ரொம்ப பழமையானது. இந்த சங்க இலக்கியத்தில் இருக்க இலக்கணம் தொல்காப்பியம். நெக்ஸ்ட்டு தெலுங்கில் இருக்க இலக்கியம் பார்த்திங்கன்னா பாரதம். தெலுங்கோட இலக்கணம் பார்த்திங்கன்னா ஆந்திர பாஷா பூஷணம். நெக்ஸ்ட்டு மலையாளத்தில் இருக்க இலக்கியம் பார்த்திங்கன்னா ராமசரிதம். இந்த ராமசரிதத்தில் இருக்க இலக்கணம் பார்த்திங்கன்னா லீலா திலகம். நெக்ஸ்ட்டு மொழிகளில் கன்னடமில் வந்து இலக்கியம் கவிராஜ மார்க்கம், இலக்கணம் பார்த்திங்கன்னா கவிராஜ மார்க்கம். இது மொழிகள், இலக்கியம், இலக்கணம் இது 3 ரொம்பவே இம்பார்ட்டண்டான கொஸ்டின்.